வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் அம்மாவின் இரண்டாம் திருமணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். குளிரால் போர்வையை போத்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் வசந்தி. குக்கரின் விசில் சத்தம் அவளை எழுப்பியது. கண் விழித்தவள் சமையல் அறைக்குள் சென்றாள். அங்கு அவள் தாய் விஜயா பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். அம்மா, எழுந்துட்டியா வசந்தி? போய் அண்ணனை எழுப்பு. வசந்தியும் அண்ணன் பிரபுவின் அறைக்கு சென்றாள். டேய், எழுந்துரு. கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா இந்த வீட்டில்? போ, வர. பிரபு +2 படிக்கிறான். வசந்தி 10வது படிக்கிறா. பிரபு, உனக்கு பிடிச்ச இட்லி வடகறி பண்ணியிருக்கேன்டா, சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ. ஒன்றும் வேண்டாம், நீயே சாப்பிட்டுக்கோ. மகன் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாததை கண்டு வேதனை அடைந்தாள் தாய் விஜயா. பிள்ளைகள் இருவரும் பள்ளிக்கு சென்றுவிட தையல் வேலையை துவங்கினாள். 5 வருடங்களுக்கு முன்பு கணவன் இறந்துவிட தனக்கு தெரிந்த தையல் வேலையை செய்து 2 குழந்தைகளையும் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தாள் விஜயா. உறவினர்கள் இருந்தும் யாரும் உதவிக்கு வரவில்லை. அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். பிரபு தன் மீது வெறுப்பை காட்டுவதை நினைத்து கவலைப்பட அப்பொழுது உள்ளே வந்தாள் பாட்டி கல்யாணி. வாங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா, ஏன் உன் கண்ணு கலங்கியிருக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் தந்த புடவைக்கு ஓரம் அடிச்சிட்டேன். இந்தாங்கம்மா. எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா விஜயா, எனக்கு இப்போது பயம் அதிகமாக ஆகுதும்மா. ஏம்மா? வயசாகுதில்ல. என் பொண்ணு பிரசவத்தில் இறந்ததும் மாப்பிள்ளை என் பேரனை என்கிட்ட தந்துட்டு அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் கஷ்டப்பட்டு என் பேரன் விஷ்ணுவை வளர்க்குறேன். அவனும் நல்லா படிக்கிறான். இந்த வருஷம் +2ல் நல்ல மார்க்கு வாங்கணும்னு தூங்காமல் படிக்கிறான். எனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அவன் நிலைமை அதை நினைக்கும் போது ஒரே திகிலாக இருக்கு. ஏம்மா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. உங்கள் இன்னொரு பொண்ணுக்கிட்ட விஷ்ணுவை ஒப்படைக்கலாமே. அவன் புருஷன் சிடுமூஞ்சி, அதுவும் இல்லாமல் வடிகட்டின கஞ்சம். அவன் சம்மதிக்க மாட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பேரன் கல்யாணத்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நடந்தால் சந்தோஷந்தான். விஜயா, நான் கேட்கணும்னு நினச்சேன், உன் பையனுக்கு உன் மேலே என்னம்மா கோவம்? அதை ஏம்மா கேட்குறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி என் நாத்தனார் என் பையனை தத்து கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. பிரபு பிறக்கும்போது கேட்டாங்க. என் வீட்டுக்காரரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வசந்தி பிறந்தா. பிரபுவை விட கொஞ்சம் நேரம் குறைவு தான். அவளை வளர்த்துக்கோங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். நாத்தனார் புருஷனுக்கு சம்மதம், ஆனால் என் நாத்தனார் சம்மதிக்கவே இல்லை. பிரபுவை தரதா இருந்தால் தாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் பேசிக்கல. ஏம்மா, வேறு எந்த குழந்தைன்னா தத்தெடுத்துக்கலாம்ல? நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம்மா, ஒத்துக்கவே இல்லை. நாங்களும் விட்டுட்டோம். என் வீட்டுக்காரர் இறப்புக்கு வந்தாங்க. என் பையன்கிட்ட நான் உன்னை வளர்க்க கேட்டேன், உங்கள் அம்மா சம்மதிக்கலை. நீ எங்கள் கூட இருந்திருந்தா வசதியாக இருந்திருப்ப, பள்ளிக்கூடத்துக்கு காரில் போயிருப்ப, அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி அவன் மனசில் என் மேலே வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து, நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல விஜயா, பிரபுவை நாங்கள் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. இவனும் நான் அவங்க கூட போகிறேன்னா அடம் பிடிச்சான். நான் சம்மதிக்கலை. நீங்களே சொல்லுங்கம்மா, எப்படி அவனை அனுப்ப எனக்கு மனசு வரும்? வசந்தியை தரேன்னு என் வீட்டுக்கார் சொல்லும்போது, எத்தனை குழந்தை இருந்தாலும் அதை நம்ம தான் வளர்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்னு நான் சொன்னேன். அதுக்கு என் கணவர், விஜயா, உன் தாய் பாசம் எனக்கு புரியுது, ஆனால் என் தங்கச்சியை நினச்சிப்பாரு, அவள் பாவம்ல சொன்னார். சொன்னவர் இப்போ இல்லை. என் நாத்தனார் எச்ச கையில் ஈ கூட ஓட்டாது, தெரியுமே. அவளை நானும் பார்த்துருக்கேன். சரி விடுமா, நீ எதுக்கு பல சலைப்பை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ வேலையை பாரு, உன் நேரத்தை நான் வேற வீணாக்குறேன். இல்லைம்மா, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கல்யாணி பாட்டி சென்றவுடன் தன் வேலைகளை வேகமாக முடித்தாள். பிரபுவின் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுப்பதற்காக காத்திருந்தனர் நண்பர்கள். என்னடா இன்னைக்கு ஏன் லேட்டு? ஆமாம், இன்னைக்கு உன் வீட்டில் என்ன ஸ்பெஷலு? உடனே பிரபு, அதுவாடா, நான் மசால் தோசையும் 2 மெதுவடையும் குலாப் ஜாமுனும் சாப்பிட்டு வரேன். சாயங்காலம் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவேன். என் தங்கச்சி எனக்கு பரிசாக ஷர்ட்டு கொடுத்தா. அம்மா வாட்ச் வாங்கி தந்தாங்க. நீ ஏன்டா வாட்சை போட்டுட்டு வரல? ஒரு நாள் போட்டுட்டு வந்து காட்டுறேன். சரி, எங்களுக்கு எப்படா ட்ரீட் தருவ? நாளைக்கு தரேன்டா. நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்லாமல் திரையரங்குக்கு சென்றான். 1 வாரம் சென்றது. வசந்தி எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தாள். பிரபு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அம்மா, என் வெள்ளி குடிசை காணும். நல்லா தேடிடி, எங்கன்னா இருக்கும்.
அம்மா நான் நல்லா தேடிட்டேன், இல்லை. அண்ணா நீ பார்த்தியா? நான் பார்க்கல. வசந்தி, நேரமாச்சு, நீ போய் படு. நான் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. இரவு கடிகாரம் மணி 1 காட்டியது. விஜயாவுக்கு தூக்கம் வரவில்லை. திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தால் கல்யாணி பாட்டியின் பேரன் விஷ்ணு நின்று கொண்டிருந்தான். என்னப்பா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, கொஞ்சம் வந்து பாருங்களேன். வரம்பா. கதவை பூட்டிவிட்டு அவனுடன் வந்தாள். என்னாச்சு? பாட்டி என்ன கூப்பிட்டாங்க, பக்கத்தில் போன மயங்கிட்டாங்க. சரி வா, பயப்படாத. இருவரும் உள்ளே வந்தனர். விஜயா கல்யாணி பாட்டியின் அருகில் வந்தாள். அம்மா, அம்மா. விஷ்ணு, நீ இங்கே இரு. பக்கத்து தெருவில் மாணிக்கண்ணனை கூட்டிகிட்டு வர. அவர் வந்ததும் ஆட்டோவில் பாட்டியை கூட்டிகிட்டு போயிடலாம். சிறிது நேரத்தில் ஆட்டோ வரவே மூவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். பாட்டியை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்து விட்டார் என கூறவே விஜயாவும் விஷ்ணுவும் அதிர்ந்தனர். கல்யாணி பாட்டியின் மகளிடம் விஜயா பேசினாள். அவளோ, நான் வெளியூருக்கு வந்திருக்கேன், என்னால் வர முடியாது, நீங்களே கொஞ்சம் பார்த்து செஞ்சிடுங்க, நான் வரும்போது பணம் தந்துடுறேன். உங்கள் பணம் யாருக்குங்க வேணும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். தெரிந்தவர்களின் உதவியோடு கல்யாணி பாட்டி விடை பெற்றார். விஷ்ணுவின் படிப்பு செலவை விஜயா ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்தாள். விஷ்ணு தினமும் இங்கு உண்டுவிட்டு அவன் வீட்டில் உறங்க செல்வான். வசந்தி படிப்பில் சந்தேகம் ஏற்பட்டால் விஷ்ணுவிடம் கேட்பாள். அன்று வசந்தியின் பிறந்த நாள். விஷ்ணு வீட்டிற்கு வந்தான். வசந்தி, இந்தா சாமந்தி பூச்செடி, இந்த அண்ணனால் கொடுக்க முடிஞ்ச சின்ன பரிசு. தேங்க்ஸ்ண்ணா. அப்பொழுது பிரபு பள்ளிக்கு செல்ல தயாராகினான். அண்ணா, நீ எனக்காக என்ன பரிசு தரப்போற? விஷ்ணு அண்ணன் எனக்கு செடி கொடுத்துருக்கு, நீ என்ன கொடுக்க போற சொல்லுண்ண. நேரமாச்சு, வழிய விடு. டே பிரபு, என்னடா ரொம்ப பண்ற? எங்ககிட்ட பேசக்கூட உனக்கு நேரம் இல்லையோ என்று தாய் விஜயா கேட்க பிடிக்கல. ஏன்? அங்கங்கே போய் பாரு, பெற்றவங்க பசங்களுக்கு பைக்கு, பாக்கெட் மணி, புது புது ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி தராங்க. நீ நல்ல நாள் வந்தால் தான் புது துணி. 4 வருஷமாக அந்த பழைய சைக்கிளு, வாய்க்கு ருசியாக கறி மீன் செய்றியா? ஏண்டா, வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறேனே, வாரத்திற்கு 3 தடவை செய்றியா? இல்லைல்ல. டேய், என்னடா பேசுகிற? அப்பா வாங்கின கடனை அடைக்கிற, வீட்டு செலவு, மருத்துவ செலவுன்னு பணம் சரியாக போயிடுதுடா. முடியலனா என்னை அத்தைக்கிட்ட விட்டுருக்கணும். இப்பயே சொல்லிடுறேன், கல்லூரிக்கு நான் சென்னையில் தான் படிப்பேன். எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, இதில் இவளுக்கு பரிசு வேற வேணுமா? பிரபு திமிராக பேசிவிட்டு செல்வதை பார்த்து விஜயா அழுதாள். அம்மா, பாத்தியா விஷ்ணு இப்படி பேசுகிறான்னு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுப்பா? உங்கள் பையன் பிரபு வீட்டில் இருந்து வெள்ளி கொலுசை மறைச்சி எடுத்துகிட்டு போனதை நான் பார்த்தேன். விஜயா அதிர்ச்சியானாள். நீங்கள் அதை கேட்டால் அவன் வீட்டுக்கே வராமல் கூட போயிடுவான். விஷ்ணு, நீயும் கல்லூரிக்கு போய் படிக்கணும், நல்ல வேலை கிடைச்சி நீ சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் உன் பாட்டியோட ஆசை. அம்மா, என் ஃப்ரெண்டு அமுதன் சென்னையில் இருக்கிற காலேஜில் தான் சேருவான். அவன் கூட நானும் அங்கே போய் படித்து என் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றுவேன். நான் மதிப்பெண் அதிகமாக வாங்கினா எனக்கு கல்லூரியில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். உனக்கு கிடைக்கும்பா. விஜயா விஷ்ணுவை நினைத்து பெருமைப்பட்டாள். +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தார்கள் பிரபுவும் விஷ்ணுவும். பிரபு தன் நண்பர்களுடன் கல்லூரியில் சேர சென்னைக்கு புறப்பட்டான். அம்மா, நான் கல்லூரியில் சேர்ந்துடுவேன், நான் கேட்குற பணத்தை அனுப்பி வை. விஜயா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சென்று 2 நாட்களுக்கு அப்புறம் விஷ்ணு, அம்மா நீ எப்போ சென்னைக்கு கிளம்புற? அடுத்த வாரம்மா. சரிப்பா. பிரபு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான். அம்மா, எனக்கு வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க நான் கண்டிப்பாக இங்கே வருவேன். வாடா தங்கம், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும். வசந்தி, அம்மா நீ வீட்டை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். வெளியே சென்றவள் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாள். அம்மா, உன் கையில் இருந்த வளையல் எங்கம்மா? வித்துட்டேன். ஏன்? உங்கள் அண்ணனுக்கு பணம் தரணும்ல. அம்மா, வா விஷ்ணு, உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம், வா சேர்ந்து சாப்பிடலாம். இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்போம்னு தெரியாது. அம்மா, இது என் அம்மாவோட மோதிரம், பாட்டி என்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. நான் இதை உங்களுக்கு தரேன். நான் உங்களை என் அம்மாவாக தான் பார்க்குறேன். இதை என்னோட கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். விஜயாவின் கண்கள் கலங்கியது. அண்ணே, எங்களை மறந்துட மாட்டியே? கண்டிப்பாக மறக்க மாட்டேன். விஷ்ணு, முதல்ல சாப்பிடுப்பா. நாளைக்கு எத்தனை மணிக்கு ரயில்? 9 மணிக்குமா? சரிப்பா, இன்னைக்கு எங்கள் கூடயே தங்கிடு. சரிம்மா.
இரவு 12 மணிக்கு விஷ்ணுவின் அறைக்கு வந்தாள் விஜயா. அம்மா வாங்க. விஷ்ணு, இதில் 30,000 இருக்கு, இதை வச்சுக்கோ. இதுக்குமா இவ்வளோ பணம்? பணம் இல்லாமல் இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. பிரபுவுக்கும் 30,000 தனியாக வச்சிருக்கேன். நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் உன்னை என் மகனாக தான் பார்க்குறேன். நல்லபடியாக படித்து 4 பேர் மதிக்கும்படியாக வாழு. உன்னால் முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி பண்ணு. அம்மா, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களை தேடி வருவேம்மா. சரிப்பா, நீ நிம்மதியாக தூங்கு. 3 வருடங்கள் சென்று விட்டது. பிரபு வீட்டிற்கு வந்தான். அம்மா, அண்ணன் வந்திருக்கீங்க பாரு. விஜயா மகனை பார்த்து ஆனந்தப்பட்டாள். அம்மா வாப்பா, நீ வரேன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இப்போ வேணாம், நான் சொல்கிறத முதல்ல கேளு. எனக்கு புதுசாக பைக் வேணும், அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும். என்னடா திடீர்னு கேட்டால் நான் எங்கே போவேன்? இரு, நான் சொல்லி முடிக்கல. நான் கல்யாண பொண்ணை விரும்புகிறேன். அவங்க வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் நான் சொல்லிட்டேன் கல்யாணம் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்கன்னு. பொண்ணோட அப்பா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. விஜயா சிலையாகி போனாள். பிரபு, என்னடா இது? என்கிட்ட கலந்து பேசாமல் உன் இஷ்டத்துக்கு நீ சொல்லுவேன் நான் செய்யணுமா? கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட எங்கடா காசு இருக்குது? அதான் இந்த வீடு இருக்குல்ல, அதை விற்றுட்டு நீ என் தங்கச்சி என் கூட வந்து இருக்க போகிறீங்க. பிரபு, உனக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். உன் தங்கச்சிக்கு எப்படா கல்யாணம் பண்ணுறது? அவள் கல்யாணத்தை நான் பிரமாதமாக பண்ணுவேம்மா. உனக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். அம்மா அம்மா, அண்ணன் தான் சொல்லுதில்ல, வித்துடலாம். பிரபு, உன்னை தண்டை நம்புகிறேன், ஏமாத்திராதுடா, என்னை நம்பம்மா. விஜயாவும் நம்பினாள். 6 மாதங்களுக்கு பின் பிரபுவின் திருமணம் நடந்தது. முதல் 3 மாதத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. பின் மருமகள் கலா எதற்கெடுத்தாலும் சண்டை போட ஆரம்பித்தாள். மகனுக்காக பொறுத்து கொண்டார். அன்று காய்கறி வாங்க சென்றிருந்தாள் விஜயா. வசந்தி, அண்ணி, கால் வலிக்குது, கொஞ்சம் கால் அமுக்கி விடு. நானா? நீதான், பின்ன யாரு? வெயிலில் நடந்து வந்து வீட்டிற்குள் நுழைந்த விஜயாவுக்கு தன் மகளை பார்த்ததும் கோபம் வந்தது. ஏ வசந்தி, அம்மா, நீ எதுக்கு அவ காலை பிடிச்சிட்டு இருக்க? அண்ணிதான். வாய் மூடு. கலா, உன் நாத்தனாருக்கு தர மரியாதை இதுதானம்மா? இப்போ என்ன நடந்து போச்சு? சும்மா இப்படி குதிக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன கத்துறீங்க? நாங்கள் உனக்கு வேலைக்காரங்களா? எல்லா வேலையும் நாங்களே செய்கிறோம். நீ சாப்பிட்றதும் டிவி பார்க்கறதும் வெளியில் போகிறதுமா இருக்க. உங்கள் அம்மா அப்பா முன்னாடி பிச்சைக்கார குடும்பம்னு கேவலமாக பேசுகிற. பிச்சைக்கார குடும்பம்னு தெரிஞ்சு எதுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ரொம்ப பேசாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்கள் பொண்ணும் சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க தான். என்னடி சொன்ன? விஜயா கலாவை கன்னத்தில் அடிக்க வர வசந்தி தடுத்தாள். ஓ, என்னையே அடிக்க வரியா? எவ்வளோ திமிரு உனக்கு? என் வீட்டை விட்டு வெளில போ. நான் எதுக்குடி போகணும்? என் பையன் வரட்டும், அவன்கிட்டயே பேசிக்கிறேன். வரட்டும் வரட்டும். 10 நிமிடத்திற்கு பிறகு பிரபு வந்தான். தாயை முறைத்தபடி மனைவின் பக்கத்தில் வந்து நின்றான். பிரபு, அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். கொடுக்குறத சாப்பிட்டுட்டு கம்முன்னு 2 பேரும் இருக்க மாட்டீங்களா? என்னடா பேசுகிற? உனக்காக தானடா இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன். எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருடா, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். யார் பணம் தருது? நீ தண்டை தரணும். என்னால் தண்டை செலவெல்லாம் பண்ண முடியாது. என்ன சொன்ன? தண்டை செலவா? மனசாட்சி இல்லாமல் பேசாதடா கலா. நீயாவது கொஞ்சம் விட்டு கொடு. முடியாதுங்க. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் வீட்டில் இருக்கட்டும், இல்லைன்னா வெளியே போகட்டும். யாரடி? நாங்கள் உன் காலில் வந்து விழணுமா? அந்த கடவுள் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் ஏன் காலில் விழ வைப்பார். பிரபு, உங்கள் அம்மா ஏன் அடிக்கடி பகல் கனவு காண்றாங்க? அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம வெளியே போகணும். அம்மா, உனக்கு என்னை விட்டால் யாரையுமே தெரியாது. அவகிட்ட மன்னிப்பு கேளு. 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சிடும். விஜயாவின் கண்கள் சிவந்தது. நீ எல்லாம் ஒரு புள்ள. சி, நீ இருக்கிற இடத்துல நின்னா கூடாது. பாவம், என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வசந்தி, நம்ம சூட்கேஸை எடுத்துகிட்டு வா, போகலாம். இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? தெரியலையம்மா. பாவி பையன் இப்படி ஏமாத்திட்டானே. அம்மா, நீ காலையில் கூட சாப்பிடல. வா, ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு போகலாம். இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். வசந்திக்கு தன் தாயின் முகத்தை பார்த்து மனம் கனத்தது. இருவரும் உண்டு முடித்து வெளியே வந்தனர். அம்மா, நீ அழாத. வா, ஆட்டோ பிடிச்சி ரயில் நிலையத்துக்கு போகலாம். இருவரும் பேசியபடியே வர திடீரென்று விஜயா மயங்கி விழ அங்கு வந்து கொண்டிருந்த கார் திடீர் நின்றது. காரிலிருந்து வெளியே வந்த இளைஞன் மயங்கி கிடந்த விஜயாவை பார்த்து, அம்மா. வசந்தி, நான் தான் விஷ்ணு. அண்ணா,
முதல்ல காரில் ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். விஜயாவை பரிசோதித்த மருத்துவர், பிபி அதிகமாயிருக்கு, அதான் மயக்கம் வந்திருக்கு, ஊசி போட்டிருக்கேன், சரியாயிடும், நீங்கள் அவங்க கண் முடிச்சதும் போய் பார்க்கலாம் சொல்லிவிட்டு சென்றார். உடனே விஷ்ணு வசந்தியிடம் பேச ஆரம்பித்தான். நீங்கள் ஏன் வீடை விற்றுட்டு போனீங்க? நான் வந்தேன், ஆனால் நீங்கள் வீடை விற்ற விஷயம் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ணா, பிரபு எங்களை ஏமாத்திட்டான். என்ன சொல்கிற? வசந்தி நடந்ததை கூற விஷ்ணுவுக்கு கோபம் வந்தது. அவன் திருந்திருப்பான்னு நினச்சேன், அவன் கொஞ்சம் கூட திருந்தலை. அவனோட அட்ரஸை கொடு. வேண்டாண்ணா, பிரச்சனை வேண்டாம். அப்போது செவிலியர் அங்கு வந்தார். கண் முடிச்சிட்டாங்க, போய் பாருங்க. விஷ்ணு உள்ளே வந்ததும் விஜயாவின் முகத்தில் சந்தோஷம் பரவியது. அம்மா, விஷ்ணு, உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கலடா. நீ தந்த மோதிரம் இன்னும் என் விரலில் இருக்கு பாரு. அம்மா, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. என் தங்கச்சி வசந்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஓய்வெடுங்க. 2 நாட்களுக்கு பின் விஜயாவும் வசந்தாவும் விஷ்ணு வீட்டில் தங்கினர். அவர்களை நன்றாக பார்த்து கொண்டான். 3 மாதங்களுக்கு பின் வசந்திக்கு தன் சொந்த செலவில் திருமணம் செய்து வைத்தான். அந்த திருமணத்திற்கு தான் வேலை செய்யும் கம்பெனியின் முதலாளியை அழைத்திருந்தான். அவரும் வந்தார். அம்மா, இவர்தான் பிரபாகர், என்னுடைய முதலாளி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சார், இவ என் தங்கச்சி வசந்தி. மணமக்கள் அவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கினர். மகளை திருமண கோலத்தில் பார்த்த விஜயாவிற்கு ஆனந்தத்தில் கண்கள் கலங்கியது. 1 வாரம் சென்றது. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு விஷ்ணு. நீங்கள் நான் எது சொன்னாலும் கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்பேன்ப்பா. அம்மா, நான் வேலை விஷயமா 2 வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறேன், அதனால் புரியுதுப்பா. நான் ஊருக்கு போயிடுறேன். இல்லைம்மா, நீங்கள் எனக்காக மறுமணம் செஞ்சுக்கணும். விஷ்ணு, என்ன பேச்சு இது? அம்மா, உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும். வசந்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அடிக்கடி உங்களை பார்க்க வர முடியாது. நானும் வெளியூர் போகிறேன். உங்களை தனியாக விட்டுட்டு போனால் என்னால் அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியாதும்மா. என்னால் இதுக்கு சம்மதிக்க முடியாது விஷ்ணு. நீங்கள் என்னை பிள்ளையாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சம்மதிப்பீங்க. எனக்கு மறுமணமா? யாருப்பா இந்த வயசில் என்னை கட்டிப்பா? எங்கள் முதலாளி பிரபாகர். சார், உள்ளே வாங்க. அவர் உள்ளே வந்ததும் விஜயா அதிர்ச்சியானால். 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். அவன் சென்றதும் பிரபாகர் விஜயாவை பார்த்தார். விஷ்ணு என்கிட்ட பேசும்போது முதல்ல நானும் சம்மதிக்கலை, அப்புறம் யோசித்து பார்த்தேன். உங்களுடைய முகம் என் நினைவுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. உங்களை பற்றி விஷ்ணு எல்லாமே சொன்னான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு நேரம் தாங்க. நான் நாளைக்கு காலையில் வரேன். அப்போ உங்களோட முடிவை சொல்கிறீங்களா? விஜயா, நல்ல முடிவாக சொல்லுங்கள். என் மனைவி இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு உடல்நிலை சரியில்லாததால் தான் இறந்துட்டா. எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன், அவ்வளவுதான். உங்கள் பதிலுக்காக நான் காத்துட்ருப்பேன். சொன்னவர் அங்கே இருந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் குழப்பத்தில் இருந்தாள் விஜயா. இரவு முழுவதும் தூங்காமல் திடமான ஒரு முடிவை எடுத்தார். மறுநாள் பிரபாகர் வீட்டிற்கு வந்தார். என்ன சொல்ல போறீங்க விஜயா? அவள் அமைதி இருக்கவே விஷ்ணு பேச்சை தொடர்ந்தான். அம்மா, சொல்லுங்க. விஜயா சிரித்தபடி, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். சூப்பர்மா. அடுத்த முகூர்த்தத்தில் பிரபாகர் விஜயா திருமணம் நடைபெற்றது. அம்மா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. விஷ்ணு, நீ போயிட்டு வா. உங்கள் அம்மாவை நான் பத்திரமா சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். விஷ்ணு நிம்மதியாக வெளியூர் சென்று விட்டான். விஜயா, இன்னைக்கு மேனேஜர் வேலைக்கு ஆள் எடுக்க போகிறேன், நீ என் கூட இரு. சரிங்க. கணவருடன் அலுவலகத்துக்கு வந்தாள் விஜயா. அங்கு தன் மகன் பிரபு வருவான் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவனும் தன் தாய் பூவும் பொட்டுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியானான். வாங்க மிஸ்டர் பிரபுன்னு கூப்பிட்டு நேர்காணலை தொடர்ந்தார். சிறிது நேரத்தில் நேர்காணலும் முடிந்தது. சார், சொல்லுப்பா. கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, கேளு. இவங்க என்னோட மனைவி விஜயா. பிரபு, சொல்லுங்க சார். நீங்கள் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? நான் வேலை பார்த்த ஆஃபீஸ் நஷ்டத்தை பார்த்ததால என்னை வேறு வேலை பார்த்துக்க சொன்னாங்க சார். அப்படியா? சரி விஜயா, நீ என்ன சொல்கிறமா? எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த பையனுக்கு தரலாம்னு நினைக்கிறேன் வேலையை. நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். சாரி மிஸ்டர் பிரபு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.
பிரபு உடனே தன் தாயின் காலில் விழுந்தான். அம்மா, என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு. மாமனார் இறந்துட்டாரு. அவர் வாங்கின கடன் அடைக்க பணமெல்லாம் போயிடுச்சு. இந்த வேலை கிடைச்சாதான் என் வீட்டில் உலக்காயும். பிரபு சார், இப்போதான் அவங்க உன் அம்மான்னு உனக்கு தெரியுதாப்பா? நான் பண்ணது தப்பு தான் சார். நானும் என் மனைவியும் உங்கள் காலில் விழுறோம். தயவுசெய்து இந்த வேலையை தாங்க. பிரபு, உன்னோட மனைவி அழைச்சிட்டு வந்து உங்கள் அம்மா காலில் விழு, மன்னிப்பு கேளு, அப்புறம் யோசிக்கிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் தன் கர்ப்பிணி மனைவியுடன் வந்தான். மன்னிச்சிருங்க அத்தை, அவள் காலில் விழவர அவளை தடுத்தாள் விஜயா. கலா, தலைகுணம் இருக்கக்கூடாதுமா. அப்படி இருந்தால் கடைசியில் இப்படி தான் கஷ்டப்படணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. அது உனக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. உனக்காகவும் புருஷனுக்கு நான் வேலை தரேன். அம்மா, தங்கச்சி எப்படிம்மா இருக்கா? பிரபு, நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, போங்க. தன் தாய் இப்படி கூறியதை நினைத்து பிரபு வேதனை அடைந்தான். பிரபு சென்றவுடன் தன் கணவனை பார்த்தாள் விஜயா. என்னங்க, விஷ்ணு வந்ததும் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம பையன் பசி தாங்க மாட்டான். நான் போய் சமைக்கணும். தனது வளர்ப்பு மகனை தன் மகனாக நினைக்கும் மனைவியை நினைத்து பெருமைப்பட்டார் பிரபாகர்.